நான் தேவ சாயல்னு என்ன அர்த்தம்? எனக்குள்ள பெருகக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, ஆத்துமாக்களை, வரங்களை, கிருபையை என்னால் பெருக்கிக் கொள்ள கை தட்டினவர்களுக்காக சாயல் வந்துருச்சுன்னா, சாயலை குறித்த அறிவு வந்துருச்சுன்னா உங்க ராஜ மேன்மை உங்களுக்கு திரும்ப வரும். தான் சாயல் என்ன, நான் கடவுள்கிட்ட யாரு, என் பர்சனாலிட்டி என்ன, நான் என்ன மேற்கு, கையத்துக்கு. நியாயப்பிரமாணக்காரன் என்ன சொல்றானா, இந்த கண்ணாடி என் குறையெல்லாம் எனக்கு காட்டுது அப்படின்வாங்க. ஆனா உண்மை சொல்லுது, கண்ணாடி குறையெல்லாம் காட்டல, என் சாயலை தான் எனக்கு காட்டுது. நாம் தேவர்களாய் இருக்கிறோம். உங்கள் வார்த்தையினாலே இந்த இடிந்து கிடக்கிற உலகத்தை, உங்க குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை நீங்க பேசும்போது அது நேர்மறையாய் மாறும். காரணம், நான் தேவனாய் இருக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19, 20, 22, 23, 24, 25. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆமென். மனுஷனுடைய கோபம், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, மனுஷனுடைய கோபம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோபம். அடுத்து தேவனுடைய நீதியை, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நீதியை. எல்லாம் சொல்லுங்க, மனுஷனுடைய கோபம், தேவனுடைய நீதினா என்ன? எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்தமா வாழணும் சொல்லுங்க, ஒழுங்கா இருக்கணும் சொல்லுங்க, கற்புள்ளவர்களா நடக்கணும், அப்புறம் என்ன செய்யறது, நல்லா ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், காணிக்கை கொடுக்கணும், தசமாவை கொடுக்கணும், வேலையை நல்லா செய்யணும், தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். இதெல்லாம் தேவ நீதியின் விளைவுன்னு வச்சுக்காங்களேன். தேவ நீதி அப்படின்றது இந்த இடத்துல உங்களுடைய நம்ம ஸ்டாண்டர்டுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன், சரியா? ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழணும், இது தேவ நீதி. மனசில் வச்சுக்காங்க. இப்போ வசனத்தை திரும்ப வாசிங்க. மனுஷனுடைய கோபம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை, தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, கையை அப்படி காட்டுங்க. உன் கோபம் ஒரு கொசுவை கூட திருத்தாது. இந்த வசனம் என்கிட்ட இருந்த 85% கோபத்தை தூக்கி எறிஞ்சிருச்சு. என்னை பார்த்து எல்லா தூதன் சொன்னாங்க, கர்த்தருக்கு ஒழுங்கா நீ பண்ணலடா. மனுஷ கோபம் தேவ நீதியை நடப்பிக்காது, நடப்பிக்காது, நடப்பிக்காது. நீ என்னதான் கத்துனாலும் நடக்காது, பருப்பு வேகாது. அதனால நீ கோபப்படாமல் அமைதியாக இருப்பதே சால சிறந்தது. பொண்டாட்டி மேல நீங்க கோபப்பட்டு பொண்டாட்டிக்குள்ள தேவ நீதி நீங்க கொண்டு வர முடியாது. வேணா உங்க முன்னாடி ஆக்டிங்க கொடுக்கும், நீங்க போனதுக்கு அப்புறம் அல்லோ புத்திசாலி பார்த்துக்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒய்ஃபு ஹஸ்பண்டை சவுண்டை கொடுத்து ஒன்றும் மாற்ற முடியாது. ஃபோனை வாங்கி டமால் உடைச்சிங்கன்னா அவன் அடுத்து, சார் அந்த சாம்சங் எவ்வளோ சார்? எத்தனை பேர் வீடு ஏறி போய் பஞ்சாயத்தை கூட்டி சவுண்டை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நீ வீடு தான் மாற்றிருக்காங்க ஒழிய வேலையை மாற்றலை. ஏன் சார்? இது உங்களுக்குள்ள தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களை மாதிரி ரெஸ்ட்ல வாழ்றவன் எவனுமே கிடையாது. நீங்க கண்டிச்சா கூட எமோஷன் ஆகாம பிரஷர் ஏறாம தான் கண்டிப்பீங்க. அதெல்லாம் இருக்காது. பார்த்துக்க, உனக்கு ஒரு மரியாதை இருக்கு, உனக்குன்னு ஒரு இது இருக்கு, டிக்னிட்டி இருக்கு, மெயின்டைன் பண்ணிக்க. அசிங்கப்படுத்திடாத. நீ அசிங்கப்பட்டா கூட நான் அசிங்கப்பட மாட்டேன். என்ன தேவன் ஆசிரியர் அப்படின்ற லெவலில் நீங்கள் பாட்டிருவீங்க. ஏன்னா ஒன்று தெரியும், மனுஷ கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாது. கையை தட்டு. இந்த வசனம் மட்டும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா எவ்வளோ இடத்துல கோவப்படாமல் இருந்திருப்போம். நான் கர்த்தருக்காக கோவப்படுறேன்பா. உன்னை யார் தங்கம் கோவப்பட சொல்லுது? உன்னை யாரு செல்லம் கத்த சொன்னது? மனுஷ கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. பாருங்க, நீதியை நடப்பிக்க மாட்டாதே. தேனா ஏகாரம். அது என்ன ஆரம் தெரியல. ஏகாரம் அப்படின்னா அதாவது உன்னை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து அழுத்தி சொல்றதுக்கு தான் அந்த இதை பயன்படுத்துவாங்க. ஒருவனே ஒரே பலியினாலே ஒருவனே அந்த மாதிரி நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னா அதுக்கு சான்ஸே இல்லை. இட் இஸ் இம்பாசிபிள். இட் இஸ் இம்பாசிபிள். அதனால ரொம்ப கோவப்படாதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டு யாருக்கு எந்த புண்ணியமும் இல்லை. மனுஷ கோபம் சொல்லுங்க தேவ நீதியை நடப்பிக்க. அடுத்து வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, உங்களையே ஏமாத்தாதபடிக்கு. எல்லாம் என்ன பாருங்க, உங்களை இன்னொருத்தன் ஏமாத்தினா அது நியாயம். கொடுமை என்னன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது. உங்களை நீங்களே. வாரம் வாரம் சர்ச்சுக்கு வரேன் சார், 20 வருஷமா வரேன், என் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கலை. யார் ஏமாத்தினது? நீங்களே உங்களை. கொஞ்ச நேரத்துக்கு தசமபாகம் பேசுனேன்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை இல்லை அப்படின்னா பார்ப்போம்யா, பண்ணுவோம்யா, மாட்டோம்னா சொல்கிறோம். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன பண பிரச்சனை அப்படியே தானே இருக்கு. யாரும் ஒன்று ஏமாத்தலை, நீ தான் ஒன்று ஏமாத்திருக்க. அந்த காலத்தில் ஸ்கூலில் வாத்தியாரெலாம் சொல்லுவாங்க தெரியுமா, தம்பி நீ என்ன ஏமாத்தலை, ஒன்னே ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு அர்த்தமே தெரில. அப்புறம் +2 ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு அர்த்தம். ஸோ உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை எல்லாம் சொல்லுங்க, கையப்பட சொல்லுங்க, கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும். வசனத்தை கரெக்டாக என்ன குழப்பி விடாங்க ஏதாவது சொல்லி. அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். அதன்படி செய்கிறவர்கள் தானே இருக்கு. ஆமா, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமா, இருங்கள். எண்ணத்தினாலெனில். அடுத்து, ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற. கண்ணாடியில் இன்னைக்கு எதை நான் பேச போறேன் உங்களுக்கு. தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். யாரெல்லாம் காலையில் கண்ணாடியை பார்த்துட்டு வந்திருக்கீங்க? ஆமே, கண்ணாடியை பார்க்கிற சுவாப மனுஷன். பரவாயில்ல, 10 பேர் கண்ணாடியை பார்க்காம வந்திருக்கிறீங்க. சுவாப மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான்.
அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். தன் சாயல் எல்லாம் சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய சாயல், என்னுடைய சாயல், தன் சாயல் மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு. தன்னுடைய சாயல் இன்னது என்பதை அவன் மறந்து போகிறான். மனிதன் தன்னுடைய சாயலை மறந்து போவதே அதனுடைய சாபங்களுக்கு காரணம். விக்டோரியா மகாராணி வீட்டில் நீ பிறந்திருக்கலாம், ஆனால் நீ மென்டலாக இருந்தேன்னு வச்சுக்காமே, ரோட்டில் ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கார் கதவை திறந்து வேகமாக ஓடி போய் தெருவில் விற்கிற பணியாரத்தை சட்டிக்குள்ளே கையை விட்டு எடுத்து தின்னுட்டு இருப்ப. இன்னைக்கு பாவத்துக்கு நாக்க தொங்க போட்டு அலைகிறதெல்லாம் அதுக்கு காரணம் என்னன்னா, தான் சாயல் என்ன, நான் கடவுள்கிட்ட யாரு, என் பர்சனாலிட்டி என்ன, நான் என்ன மேக்கு கையத்துக்கு என்பது தெரியாதுதான். சாயலை மறந்துட்டா பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன் மாதிரி, ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஏன்னா அவன் ராஜா பிள்ளைன்ற மறந்து ஒரு பிச்சைக்கார மனநிலை அவனுக்குள்ள வந்துருச்சு. இனி நம்ம கல்யாணம் ஆகாது, இனிமேல் நமக்கு ஃபியூச்சரே அமையாது, இனிமேல் நம்ம லைஃப்பில் முன்னேறவே முடியாது, அதனால் பேங்கை கொள்ளையடிச்சிடுவோம், இனிமேல் நமக்கு பணம் வர்றதுக்கு வழி இல்லை, அதனால் திருடிடுவோம், இனி நம்ம தப்பிக்கவே முடியாது, அதனால் கொன்றுவோம், இனிமேல் நம்ம கல்யாணமே நடக்காது, அதனால் ஊரை விட்டு ஓடிடுவோம் என்று பலவித முடிவுகள் மனிதன் மட்டரகமாக எடுப்பதற்கு காரணம் தன்னுடைய சாயல் இன்னதென்பதை அவன் மறந்து விடுகிறான். இந்த தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். உன்னுடைய சாயல் என்ன? கர்த்தர் சித்தமாக நான் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய சாயலை பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். கை தட்டுங்க. ஆமென். என் சாயல் என்ன சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனுஷன் தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுகிறான். ஆனால் ஆவியானவரோ நம்முடைய சாயலை நமக்கு நினைப்பூட்டுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அடுத்து வாசிங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. எல்லாரும் என்ன பாருங்க, பைபிள்ல எல்லாம் என்ன பாருங்க சொல்லுங்க. பைபிள்ல நிறைய பிரமாணம் இருக்கு. அண்ணனுக்கு தெரிஞ்சே சொல்ல மாட்டேன், அண்ணனுக்கு தெரிஞ்சே ஒரு 13 பிரமாணம் இருக்கு. தெரியாம எத்தனையோ பிரமாணம் இருக்கு. அத்தனை பிரமாணத்தையும் பூரண பிரமாணம்னா சுயாதீன பிரமாணம் தான். புரிஞ்சவங்க புரியாட்டினாலும் கை தட்டுங்க. நான் சொல்றேன். பூரண பிரமாணம் அப்படின்னா, அதாவது என்னென்ன பிரமாணம் இருந்தாலும் அந்த பிரமாணங்கள் எல்லாவற்றிலும் கம்ப்ளீட் ஒரு லா அப்படின்னா the law of liberty. Hallelujah. நியாய பிரமாணம் அடிமைத்தனத்தின் பிரமாணம். எல்லாரும் இதைத்தான் செய்யணும் அப்படின்னா நியாய பிரமாணம். கர்த்தர் உனக்கு புத்தியை கொடுத்திருக்கிறாரு, ஆவியான உன்னை வழி நடத்துவாரு, அவர் உன்னை வழி நடத்துறபடி நீ செய் அப்படின்னா அது சுயாதீன பிரமாணம். கையை தட்டு. எல்லாரும் 3 இட்லி தான் திங்கணும் அப்படின்னா நியாய பிரமாணம். அவன் வயிற்றுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுப்பா அப்படின்னா சுயாதீன பிரமாணம். இன்னைக்கு உபவாச ஜெபத்தை என்ன சொல்லித்தராங்க, எல்லாரும் 3 இட்லி தின்னு 8 இட்லி தின்னுன்றாங்க. அவன் திங்க முடியல சார்னு அதைவே ஒரு ஜெப குறிப்பா சொல்றான். அதாவது 2 மணி நேரம் நீ ஜெபி ஜெபி அப்படின்னு கத்துறாரு. அதை 8 இட்லியை தின்னுன்றாரு. அவன் முடியல சார்னு அதையே ஜெப குறிப்பாக்கிட்டான். இவர் அதுக்கு திட்டுறாரு. என்ன நீ ஜெபிக்க முடியலன்னு ஜெபிக்கிற? ஐயா முடியாதெல்லாம் ஜெபிக்க சொல்லி நீங்க தானே சொன்னீங்க, இது முடியல ஜெபிக்கிறேன். அப்ப இது நியாய பிரமாணம். எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், நீ எத்தனை இட்லி சாப்பிடணும் ஏன்டா கேட்கிற? ஜெபம் என்பது அறுவடை. ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள போய் வேண்டிய அளவு ஆப்பிள் எடுத்துக்காங்கன்னு சொன்னா எத்தனை ஆப்பிள் ஏன்டா கேட்ப? உனக்கு எத்தனை ஆப்பிள் எடுக்கணுமோ அவ்வளவு நேரம் நீ அறுத்துக்க. எவ்வளவு அறுக்கணும்னு நினைக்கிற அவ்வளவு ஜெபிச்சுக்க. கொடுமையா இருக்கு. ஜெபம் என்பது உழைப்புன்றனால தானே எவ்வளவு நேரம் ஏன்டா கேட்கிற? ஜெபம் என்பது உழைப்பல்ல, உழைத்த உழைப்பின் பலனை அறுக்கிற அறுப்பு. ஐயத்தே
நான் சொல்லி நல்லா புரியணும் உங்களுக்கு நினைக்கிறேன். இயேசு முடித்ததை நீங்கள் அறுக்கிற அறுவடைக்கு பேர் தான் ஜெபம். prayer is not sowing, it is reaping. அரை மணி நேரம் அறுத்தா எவ்வளோ இருக்கணுமோ அறுத்துக்கலாம். ஆசீர்வாதத்தை நிறையா இருக்கணும்னா 1 மணி நேரம் நீங்களே அறுத்துக்கலாம். அது யூ ஹாவ் டு டிசைடு. உங்கள் பேங்க்லேருந்து எவ்வளோ ரூபா எடுக்கணும் என்ன வந்து கேட்குறீங்க? அது மாதிரி எவ்வளவு நீங்கள் ஆசீர்வாதம் இருக்குன்ற நீங்கள் முடிவு எடுத்துக்காங்க. சுயாதீன பிரமாணம் எல்லாம் சொல்லுங்க. நம்ம இப்போ எந்த பிரமாணத்தில் இருக்கோம் தெரியுமா? சுயாதீன பிரமாணம். அதனால பேசுறாரு, மனுஷ கோபம் தேவ நீதிய சொல்லிடு, வான் பண்ணிடு, தண்ணி தெளிச்சிரு, என்னன்னு சொல்லு. அதை மீறி பஞ்சாயத்தை கூட்டினீங்கன்னா அவன் கொஞ்சம் வேகமாக வேலை பார்ப்பான், இல்லை தெரியாமல் வேலை பார்ப்பான். இதான் நடக்கும். சரி, அப்போ அவனுக்கு போதிக்க வேணாமா? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார். இந்த பேண்ட்டு வேண்டாம்னு நினைக்கிறேன் தம்பி அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்காங்களேன், அதை மீறி அவன் போட்டான்னா கூட அந்த பேண்ட் போட்டது தப்புன்னு அவனுக்கு ஃபீல் பண்ண வைப்பார். ஆமாம், ஒரு தம்பி அப்படி தான் சொல்லிட்டு அன்றைக்கி போனால் அந்த பேண்ட்டை கிழிஞ்சிருச்சு. காலையில் நீங்கள் சொன்னீங்க, அதை சொல்லி மீறி போட்டு போனேன், இப்படி ஆகி போச்சு. நான் போதிக்கலை, நான் கத்தலை, சவுண்டை கொடுக்கல, வேணான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் சொன்னேன். அப்போ அவனுக்கு போதிச்சது யார்? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். உங்கள் பிள்ளைய கர்த்தர் கேர் எடுத்துருவார், கரெக்டாக சொல்லி கொடுத்துருவார். அவனுக்கு என்ன ஸ்டைல் பிடிக்குதோ அந்த ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருவார். கடவுளுடைய கோஆப்ரேஷன் நமக்கு தேவை. கடவுள் இல்லாமல் நீங்களும் அவனை வேலை பார்க்கவே முடியாது. அதனால் சுயாதீன பிரமாணத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள சுற்றி நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். யாரையும் அடிமைத்தனப்படுத்த முடியாது நம்ம. ஆமாம், இந்த உலகத்தில் நீங்கள் யாரையுமே அடிமைப்படுத்த முடியாதுங்க. உங்கள் பொண்டாட்டிய, உங்கள் பிள்ளைய யாரையுமே அடிமைப்படுத்த முடியாது. போடான்ட்டு போயிடுவான், யாரையும் அணின்றான் பையன் கூட. ஆனால் நீங்கள் அவனை நேசிப்பதன் மூலமாக அவனை உங்களை அடிமையாகவே மாற்றிடலாம், அடிமையாகவே மாற்றிடலாம். இந்த கரெக்ஷன் பண்ணுறது, போதிக்கிறது எல்லாமே செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. மாம்ச கோபம் கலந்துராமல் செய்யணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் செய்யணும். சொல்லுங்க, மாம்ச கோபம் மிக்ஸ் ஆகாமல் செய்யணும். சில நேரம் கோவப்பட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மன்னிச்சுடுவார் தேவன். உடனே பெரிய குற்ற உணர்வோடு நீங்கள் உட்காரக்கூடாது. ஐயோ நான் குற்ற உணர்வு அடைஞ்சு, இல்லை இல்லை, பிள்ளையானோடனே நடத்த வேண்டிய வழியில் நடத்துங்க. கோவப்பட்டீங்களா, உங்களை மன்னிக்கிறது தெரியணும் உங்களுக்கு. என்ன தேவன் மன்னிப்பாடுறா, ரைட்டு, அந்த மன்னிப்புக்குள்ளே நீங்கள் வரணும். அடுத்த முறை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு முடிவை நீங்கள் எடுக்கணும். உங்களை சுற்றி ஒரு பரலோகம் சிருஷ்டிக்கப்படுவதை பார்ப்பீர்கள். சரி, இது வேற பேக்கேஜ், இதை விட்டுருவோம். இப்போ என் சாயல் இன்னது என்பதை நான் மறந்து விடுகிறேன். ஆனால் திருவசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த அந்த வசனம் என்ன சொல்லுது? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, இன்டென்ட்லி லுக்ஸ் இன்டென்ட்லி, உற்று பார்த்து, பூரண பிரமாணமாகிய சுயாதீன பிரமாணம் என்ன சொல்லுதுன்றது உற்று பார்த்து, அதிலே நிலைத்திருக்கிறவனே. எதில் நீ நிலைத்திருக்கணும்? அதுனா என்ன? அந்த சுயாதீன பிரமாணத்திலே நிலைத்திருக்கிறவனே. நான் நியாய பிரமாணத்தில் நிலைச்சிருக்கிறவன் இல்லை, சுயாதீன பிரமாணத்தில் நிலைத்திருக்கிறவனே. கேட்கிறதை மறக்கிறவனா இராமல், அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். கைதட்டி ஓடுறவருக்கு ஆமென். ரெண்டே வசனம் சொல்றேன், ரெண்டே வசனம் சொல்லிட்டு முதல் வசனம் சொல்லுது உன்னை நீயே ஏமாத்திக்கிறாதன்னு. கடைசி வசனம் சொல்லுது நீ செய்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பன்னு சொல்லுது. ரெண்டு வகையான கிறிஸ்தவர்கள். ஒன்று தன்னைத்தானே ஏமாத்துறவன், கடைசியில் கை விரித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. 20 வருஷமாக சர்ச்சுக்கு வந்தேன் சான்றான், 20 வருஷமாக நான் உபாச ஜபத்தை போட்டு என்னமோ சொல்கிறேன், கையை விரித்து பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை, தன்னைத்தானே ஏமாற்றிட்டான். இன்னொருத்தன் செஞ்சதுல எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான், கை நிறையா வாங்கியிருக்கிறான். ஆமென். இந்த ரெண்டு கேட்டகரியில் நீ எந்த கேட்டகரியாக இருக்க விரும்புகிற? ஒன்று தன்னைத்தானே ஏமாற்றுவது, இன்னொன்று தன் செய்கிறதுலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது. பாக்கியவான் என்றால் ஆங்கிலத்தில் பிளஸட் இருக்கு. இப்போ யார் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா? அதான் நீ பேச விரும்புகிறேன். முதலாவது தன் சாயலை கண்ணாடியிலே வாசிங்க அந்த வசனத்தை. எண்ணத்தினானெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும், எல்லாம் சொல்லுங்க திருவசனம், எல்லாம் பைபிளை காட்டுங்களேன். எப்படி
திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். எல்லாம் அப்படி காட்டுங்க. இது கண்ணாடி, எல்லாம் தூக்கி காட்டுங்க. கண்ணாடி கொண்டு வந்திருக்கீங்களா? கண்ணாடியிலே என்ன சொல்லுங்க, இந்த கண்ணாடி எதை காட்டுதான்? என் சுபாவத்தை காட்டுது, அதாவது என் சாயலை காட்டுது. எல்லாம் சொல்லுங்க. இந்த கண்ணாடி, இதை கண்ணாடின்னு எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்துக்காரங்களும் ஏற்றுக்கிறாங்க, நம்மளும் ஏற்றுக்கிறோம். ஆனால் நியாயப்பிரமாணக்காரன் என்ன சொல்கிறான்னா, இந்த கண்ணாடி என் குறையெல்லாம் எனக்கு காட்டுது அப்படின்வாங்க. ஆனால் உண்மை சொல்லுது, கண்ணாடி குறையெல்லாம் காட்டலை, என் சாயலை தான் எனக்கு காட்டுது. கையேத்தட்டு. ஆமாம், நம்பர் 1 இங்கே நான் மாறுபடுறேன். என்னை எனக்கு காட்டி அப்படின்னா என் தப்பெல்லாம் எனக்கு காட்டுறதுக்கு இல்லை இந்த கண்ணாடி. ஏன்னா பைபிள் இந்த இடத்துல உன் குறைவுகளை காட்டி அப்படின்னு இல்லை, உன் சாயலை உனக்கு காட்டி. கையத்தட்டு. நல்லா நல்லா என் சாயலை காட்டுகிற கண்ணாடியே. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க கையில ஒரு கண்ணாடி இருக்கு சார். இந்த கண்ணாடி நீங்க யாரு, உங்க ரியாலிட்டி என்ன, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்கிற கண்ணாடி, என்கிற சாயலை காட்டக்கூடிய கண்ணாடி. நம்பர் 1 குறைகளை காட்டும் கண்ணாடி அல்ல, இது சாயலை காட்டுகிற கண்ணாடி. இந்த சாயலை நீங்க பார்த்துட்டு இதுதான் நான் என்பதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த சாயலை மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. ஒரு திருடன் என்ன செஞ்சிட்டான், ரட்சிக்கப்பட்டு என்னவாயிட்டான், போலீஸ் வேலைக்கு போய் சேர்ந்துட்டான். வேலை பரீட்சை எழுதி போலீஸ் ஆயிட்டான். போலீஸ் வேலையில் போயிட்டு இருக்கும்போது விசில் ஊதுனோன்னு இவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். என்னடா இருடா அப்படின்னா, என்ன சாரி, ஏன் சாயல் என்னன்ற மறந்துட்டான். அப்புறம் தான் கண்ணாடியை பற்றி நம்ம தான்டா போலீஸ். நிறைய பேர் பிசாசு என்னை விரட்டுறான் சார்ன்றாங்க. பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள் இருக்கு, ஆனால் பிசாசு இவனை துரத்துது. கண்ணாடியில் என்ன சாயலை மறந்துட்டான். எதுக்காக சாயலை பார்க்கணும்? நம்பர் 1 ரியாலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ரெண்டையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என் ரியாலிட்டி என்ன, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இதை ரெண்டையும் இந்த கண்ணாடி எனக்கு காட்டி கொடுக்குது. இந்த வாரத்தில் இந்த கண்ணாடியிலேருந்து நீங்கள் யார் எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு பார்க்க போகிறோம். ஆமேன். கையை தட்டுங்க ஒருத்தர். ஆமேன். தேவன் மனுஷனை முத படிக்கும்போது எப்படி படைச்சார்னா, சாயல்னா என்ன, தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை படைப்போம், அப்படிதான் படைச்சார். பிசாசு என்ன செஞ்சான், ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறதெல்லாம் மாத்தலை, ஓஎஸ் மட்டும்தான் மாத்தினான். அதாவது உங்களுடைய பிரெயின் சிஸ்டத்தை தான் கொலாப்ஸ் பண்ணான். உங்க சாயல் அழிக்கவே இல்லை அவன். உங்க சாயல் அப்படியே தான் இருக்கு. ஆனா உங்க மைண்டுக்குள்ள கையை விட்டு நீங்க ஒரு மிருகம், நீங்க ஒரு பிச்சைக்காரன், நீங்க ஒரு யாசகன் சொல்லி மூளைக்குள்ள கையை விட்டு அந்த ஓஎஸ் என்ன செஞ்சுட்டான், மாத்திட்டான். மற்ற எல்லாம் அப்படியே இருக்கு. மனுஷன் என்னவா தான் இருக்கிறான், தேவ சாயலா இருக்கிறான். ஆனா பாவி என்கிற உணர்வை அவனுக்குள்ள கொடுத்துட்டான். நேபுகாத் நேச்சர் மென்டல் ஆயிட்டான். அவன் மென்டலா இருந்தப்போ கூட ராஜாவாகி அவர் அப்படிதான் எழுதுறாங்க. சொஸ்த புத்தி இல்லாதவராய் இருந்தார். அவருக்கு மூளை தான் மாறி இருக்கு, ஆனால் அவர் ராஜா தான். ஆமேன். நான் யாரு, நான் ராஜா. நான் யாரு, நான் ராஜா. அப்ப திரும்ப அவன் மைண்டு தெளிஞ்சிச்சு பாருங்க. வாவ். மூளை தெளிஞ்ச உடனே பைபிள் சொல்ற அவன் முகக்கலை அவனுக்கு திரும்ப வந்தது. அவன் ராஜ கம்பீரம் அங்க போயிடக்கூடாது, போயிட்டான்னா ராஜ கம்பீரம் அங்க போயிடக்கூடாது. ராஜ கம்பீரம் அவனுக்கு திரும்பி வந்தது. அப்ப எல்லாம் சொல்லுங்க, சாயல் வந்துருச்சுன்னா, சாயலை குறித்த அறிவு வந்துருச்சுன்னா உங்க ராஜ மேன்மை உங்களுக்கு திரும்ப வரும். ஆமே. அந்த ராஜ மேன்மை திரும்ப வரும்.
அந்த முகக்கலை உங்களுக்கு திரும்ப வரும். ஆகவே முதலாவது உங்களுக்கு தேவை, அதை இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள். நாலேஜ். இந்த சத்தியத்தை நீங்க அறியும் போது, இந்த கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது, அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பயத்திலிருந்து விடுதலை ஆக்கும், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும், வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கும், வேதனையிலிருந்து விடுதலை ஆக்கும். ஆமென். இந்த சீரிஸ் முடிக்கிறதுக்குள்ள உங்க சரீரங்களில் இருக்கிற வியாதிகள் மறைந்திருக்கும், குடும்பத்தில் இருக்கிற வறுமை நீங்கி இருக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ள இருந்து இருக்கிற எல்லா பலவீனங்களும் வெளியேறி இருக்கும். தான் ராஜா என்பதை அவன் அறிந்த போது அவன் ராஜ மேன்மை அவனுக்கு திரும்பி வந்தது. நீங்க யாருன்றது உங்களுக்கு தேவசாயல் என்ற இந்த வார்த்தைகள், தேவனுடைய செய்திகளை நீங்கள் கேட்கும் போது உங்க ராஜ மேன்மை உங்களுக்கு திரும்ப வரும், உங்க முகக்கலை உங்களுக்கு திரும்ப வரும். மறுபடியும் நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் ராஜாக்களை போல உலாவினது போல இந்த தேசத்தை ஆளுகிறவர்களாக, இந்த உலகத்தை ஆளுகிறவர்களாக மறுபடியும் நீங்கள் புறப்படுவீர்கள். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு புரிய வைப்பதா.